ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துலாம். ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். நான் இப்போது தான் ஆரம்பிக்கிறேன். அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உனக்கு இங்கிலீஷில் ஆன்சர் சொல்கிறீங்க. ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். நான் இப்போது தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து தட் சவுண்ட்ஸ் லைக் அ குட் ஐடியா. அது ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது. அதாவது அது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா தட் சவுண்ட்ஸ் லைக் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஐ வில் திங்க் அபவுட் இட். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். இப்போ நான் ஏதாச்சும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். அது சூழ்நிலையை பொறுத்தது. இப்போ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதை பற்றி யாராவது கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். அது சூழ்நிலையை பொறுத்தது அப்படிங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ எம் ரன்னிங் அ லிட்டில் லேட். நான் கொஞ்சம் தாமதமாக வருகிறேன். நான் கொஞ்சம் தாமதமாக வருகிறேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ எம் ரன்னிங் அ லிட்டில் லேட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் கீப் இன் டச். தொடர்ந்து தொடர்பில் இருப்போம். இப்போ வந்து ஒரு காலேஜ் 2 ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சு போனதுக்கப்புறமும் சொல்கிறோம் தொடர்ந்து நம்ம வந்து காண்டாக்ட்லேயே இருக்கணும். லெட்ஸ் கீப் இட் டச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. நான் உங்களுடன் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். நான் உங்களுடன் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ டோட்டலி அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ குட் ஐடியா. அது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. இப்போ அது ஒரு நல்ல ஐடியாடா, எனக்கு இப்போ தான் அது தெரியுது, நான் அப்படி நினைக்கவே இல்லை, அது ஒரு நல்ல ஐடியா அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ குட் ஐடியா. குட் யூ டூ மீ அ ஃபேவர். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும். அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா குட் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படி தான் கேட்கணும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அதை அவனுடன் எதிர்பார்க்கிறேன். அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈகராக ரொம்ப யாராச்சும் ஒரு கிஃப்ட் தராங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கும்ல, ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அது எப்படி கேட்கணும், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு டேக் யுவர் டைம். அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லணும். தட் மேக் சென்ஸ். அது சரியாக இருக்கிறது, அர்த்தம் உள்ளது, அது சரியாக இருக்கிறது அப்படின்றதுனா இங்கிலீஷில் வந்து தட் மேக் சென்ஸ் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். அதை பற்றி எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை பற்றி எனக்கு உறுதியாக தெரியல, கிளியராக தெரியல அப்படின்றத இங்கிலீஷில் அப்படி சொல்லணும்னா ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட் அப்படி சொல்லணும். இட்ஸ் ஒர்த் அ ட்ரை. முயற்சி செய்து பார்க்கலாம். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், இட்ஸ் ஒர்த் அ ட்ரை. அதை முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட் டுகெதர். அதை சேர்ந்து தீர்ப்போம். லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட் டுகெதர். அதை சேர்ந்து தீர்ப்போம். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவியை நான் பாராட்டுகிறேன். உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை உங்கள் உதவியை நான் பாராட்டுகிறேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் அப்படி சொல்லணும். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ மென்ட். அதை தான் நான் சொல்ல நினைத்தேன், அதை தான் நானும் சொல்ல நினச்சேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ மென்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஐ கெட் பேக் டு யூ சூன். நான் விரைவில் உங்களிடம் மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். நான் சீக்கிரமாக உங்களை திரும்பி காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து நோ வொரீஸ் இட்ஸ் ஆல் ரைட். நோ வொரீஸ் இட்ஸ் ஆல் ரைட். கவலைப்பட வேண்டாம், பரவாயில்லை. கவலைப்பட வேணாம் அப்படின்றது வந்து நோ வொரீஸ் இட்ஸ் ஆல் ரைட், இது எல்லாமே சரிதான் அப்படிங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எப்படி சொல்லலாம், எவ்ரிதிங் வில் பி ஃபைன், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் எல்லாமே ஒன்று தான். அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னால் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன்.
அவ்வளோதான் guys. இந்த 20 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டே டு டே லைஃப் அண்ட் காமன் இங்கிலீஷ் சென்டென்சஸ்க்குலாம் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே பாய்.